அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உதவிக்கோரல். அனுராதபுரம் மாவட்டம் மிகிந்தலை எனும் பிரதேசத்தில் அமைந்துள்ள மொஹிதீன் ஜும்மா பள்ளிவாயல் ஆனது மிகவும் பழமை வாய்ந்த பள்ளிவாயலாகும். இப்பள்ளிவாயலானது 1865ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பள்ளிவாயலாகும். சுமார் 160 வருடங்களாக அதே கட்டிடத்திலேயே இயங்கி வருகிறது. தற்பொழுது இப்பள்ளிவாயலில் இடப்பற்றாக்குறை ஏற்படுவதோடு பள்ளிவாயலின் சுவர்களும் இடிந்து விழும் என்ற நிலையில் காணப்படுகின்றது. இப்பள்ளிவாயலுக்கு அருகாமையில் இலங்கை ராஜரட்ட பல்கலைக்கழகம் காணப்படுகின்றது. அங்கு சுமார் 450ற்கும் மேற்பட்ட முஸ்லிம் மாணவர்கள் உள்ளனர். இவர்கள் ஜும்மா கடமைகளை நிறைவு செய்வதற்கு இந்த பள்ளிவாயலையே நாடுகின்றனர். அது மட்டுமின்றி பிரயாணிகள், மஹல்லா வாசிகள் மற்றும் அரச நிறுவன ஊழியர்கள் என அதிகமானவர்கள் இந்த பள்ளிக்கு வருகை தருகின்றார்கள். ஆகவே போதிய அளவு இடவசதி இன்மையால் புதிய பள்ளிவாயல் ஒன்று அமைப்பது காலத்தின் கட்டாய கடமையாக உள்ளது. எனவே இப்பள்ளிவாயல் அமைப்பதற்கு உதவிகள் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிக்கு பள்ளி நிர்வாகத்தினர். மொஹிதீன் ஜும்மா மஸ்ஜித், பேங்க் ஆஃப் சிலோன். கணக்கு இலக்கம் 0009625442 மிகிந்தலை கிளை. ஜஸாக்கல்லாஹு ஹைர். இச்செய்தியை உங்களுக்கு வழங்குவது ஹுசைன் ரஷாத் ஜனாஸா ஃபவுண்டேஷன், HRGF. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. To my best episode, I request on the Hussein Rashad Janazah Foundation President Associates for all communities. ஒரு பள்ளியில் ரிக்வெஸ்ட் ஒன்று வந்திருக்குது. அந்த லெட்டர் எல்லாம் அனுப்பிக்கிறேன். யாரும் இது சப்போர்ட் பண்ணுறாக்கள் அல்லாட மாளிகை ஒன்று லெட்டருக்கு ஒரு கல்லுக்கு ஒரு கான்க்ரீட் கம்பிக்கு சரி என்ன சார் உங்களுக்கு அதை ஏழுமான ஹெல்ப் ஒன்று பண்ணுறேன். இன்ஷால்லா இது ஒரு ஜென்யூன் கேஸ் உண்டு. அந்த டைமில் பிரேமதாச டைம் அந்த டைமில் கூட்டின பள்ளி அந்த எழுத்திட்டு அந்த போல பண்ணு இப்போ இந்த கவர்மெண்ட்டில் தான் வந்திருக்கிறாங்க. நீங்கள் அந்த சான்ஸ் விடப்படாது. அது ஏழுமான மட்டும் கட்டுறதுக்கு தர்மம் வந்திருக்கு. அவங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் மாதிரி பேசி அவங்க சார் அந்த அமௌண்ட்டை போட்டு எனக்கு ஒரு மெசேஜ் கொண்டு வைங்க. இல்லாட்டி என்ன சார் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் தரேன். அந்த ரெஸ் அவங்களுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் பார்த்து சரி செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி தான்